மதுரையில இருக்கிற பஞ்சபூத தலங்களை தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். நிலம், நீர், நெருப்பு, காற்றுக்குரிய தலங்களை பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வாரம் தான் 5வது தலமான ஆகாயத்திற்குரிய தலத்தை பார்க்க போறோம். ஆதி சொக்கநாதர் திருக்கோவில், சிம்மக்கல், மதுரை, மதுரை மாவட்டம். பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த காணொளியில இருக்கு. அதனால காணொளியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த காணொளியில என்னெல்லாம் பார்க்க போறோங்கிறத சுருக்கமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தகவலையும் விரிவா பார்க்கலாம். செல்வத்துக்கு அதிபதி குபேரன். அவர் சிவபெருமானை பூஜை செய்த திருத்தலம். எதுக்காக பூஜை பண்ணார்? தல வரலாறு சங்ககால புலவரான இடைக்காடரோடு தொடர்புடையது. அந்த தகவல் என்ன? இந்த தலம் புத பகவானுக்குரிய தலமாகவும் இருக்கு. அந்த தகவல் என்ன? இந்த திருக்கோவிலுடைய சிறப்புகள் எல்லாம் என்ன? கடைசியா அடுத்த வாரம் என்ன கோவில பார்க்க போறோம் அப்படிங்கிற தகவலை சொல்ல போறேன். குபேரன் பிறப்பால் அந்தணன். விஸ்ரவஸ் மகரிஷிக்கும் அவருடைய முதல் மனைவியான இளவிடைக்கும் பிறந்தவர். இதே விஸ்ரவஸ் மகரிஷிக்கும் அவருடைய 2வது மனைவியான கைகசிக்கும் பிறந்தவர்தான் ராவணன். பெற்றோர்கள் குபேரனுக்கு வைத்த பெயர் புண்ணியசேனன். செல்வத்துக்கு அதிபதியா ஆகணுங்கிற ஆசை புண்ணியசேனனுக்கு வருது. அந்த ஆசை நிறைவேறதுக்காக சிவபெருமான நோக்கி புண்ணியசேனன் தவம் செய்த திருத்தலமும் மதுரையில தான் இருக்கு. இந்த பஞ்சபூத தலங்கள்ல அதுவும் ஒன்று. அந்த கோவிலுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். இப்ப வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. இந்த கோவிலுடைய தலவரலாறு குபேரன் செல்வத்துக்கு அதிபதியா ஆனதுக்கு அப்புறம் நடந்தது. செல்வத்துக்கு அதிபதி ஆனதுக்கு அப்புறம் குபேரனுக்கு தன்கிட்ட இருக்கிற செல்வம் மேலும் மேலும் பெருகிக்கிட்டே வரணும் அப்படிங்கிற ஆவல் வருது. அதற்காக சிவபெருமானை நோக்கி குபேரன் தவம் இருந்த திருத்தலம் சிம்மக்கல். இந்த தலத்துக்கு இன்னொரு தலவரலாறும் இருக்கு. சங்க கால புலவரான இடைக்காடரோடு தொடர்புடையது. சங்க காலத்துல இருந்த ஒரு பாண்டிய மன்னனுடைய பெயர் குசேல பாண்டியன். இந்த பாண்டிய மன்னன் கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்குறாரு. அவருடைய அறிவாற்றல் எல்லா இடத்துலயும் பரவுது. அத கேள்விப்பட்ட சங்க கால புலவரான இடைக்காடர் மன்னனை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதற்காகவே மதுரைக்கு வராரு. இடைக்காடரும் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்தவர், மிகச் சிறந்தவர். மன்னனை சந்திக்கிறாரு. 2 பேரும் உரையாடுறாங்க. இடைக்காடருடைய அறிவு திறனை பார்த்து மன்னனுக்கு பொறாமை ஏற்படுது. அதனால இடைக்காடரை அவமதிக்கிறாரு. மன்னனுடைய செயலால வருத்தம் அடைந்த இடைக்காடர் பக்கத்துல இருக்கிற ஒரு சிவாலயத்துக்கு போறாரு. தன்னுடைய மனக்குறைய சிவபெருமான் கிட்ட முறையிடுறாரு. அதுக்கப்புறமா வடக்கு திசையை நோக்கி போறார். இடைக்காடர் சிறந்த சிவபக்தனும் கூட. பக்தனுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சிவபெருமான் முடிவு பண்றார். அதனால பார்வதி தேவியோடு கோவில்ல இருந்து புறப்பட்டு வடக்கு திசையில போய்கிட்டு இருந்த புலவருக்கு பின்னாடியே போறாரு. புலவரை சந்திக்கிறாரு. ஆறுதல் சொல்றாரு. எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். அடுத்த நாள் காலையில திருக்கோவில திறந்த அந்தணருக்கு அதிர்ச்சி தான் இருந்தது. அங்க சிவபெருமானும் இல்ல, பார்வதி தேவியும் இல்ல. கோவில் மட்டும் இல்ல, மதுரை மாநகரமே களை இழந்து போயிடுது. மன்னனுக்கு தகவல் போகுது. அப்பதான் மன்னனுக்கு தான் செஞ்ச தவறு ஞாபகத்துக்கு வருது. மன்னன் உடனே சிவபெருமான் கிட்ட வேண்டாரு. தன்னுடைய தவறுக்கான மன்னிப்ப கேக்குறாரு. அப்ப அசரீரி ஒலிக்குது. தான் வடக்கு திசையை நோக்கி போனதா சிவபெருமான் அசரீரியில சொல்றாரு. வைகை ஆற்றின் வடக்கு பக்கம் தான் இருக்கிறதா சொல்றாரு. மன்னன் உடனே அந்த இடத்துக்கு விரைந்து போறாரு. வைகை ஆற்றின் வடக்கு கரையில் லிங்க திருமேனியா சுயம்பு மூர்த்தியா சிவபெருமான பாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் மன்னனுக்கு ஆறுதல் ஆகுது. மதுரை இழந்த பொலிவையும் பெறுது. பிற்காலத்துல வந்த நாயக்க மன்னர்கள் இப்ப இருக்கிற திருக்கோவில கட்டியிருக்காங்க. மன்னன் சிவபெருமான பார்த்தது கடம்ப வனத்துக்குள்ள.
சங்ககால இடைக்காடர் புலவர். இதே பேர்ல 18 சித்தர்களில் ஒருத்தரும் இருக்காரு. அவருடைய பெயரும் இடைக்காடர். ஆனா இந்த 2 பேரும் வேறு வேறு. சங்க கால புலவரான இடைக்காடர் நன்கு படித்த பண்டிதர் குடும்பத்தில் பிறந்தவர். இவருக்கு இடைக்காடனார் அப்படிங்கிற பேரும் இருக்கு. அகநானூறு, குறுந்தகை, நற்றிணை, புறநானூறு அப்படிங்கிற சங்க நூல்கள்ல இவர் எழுதின பாடல்கள் இருக்குது. 18 சித்தர்களில் ஒருவரான இடைக்காடர் நாம இப்ப சொல்லிட்டு இருக்கிற சங்ககால இடைக்காடர் புலவருக்கு பின்னாடி வந்தவர். இருவரும் வேறு வேறு. மதுரையில பஞ்சபூத தலங்கள் மட்டும் இல்ல, நவ கிரகங்களுக்கு உரிய திருத்தலங்களும் இருக்கு. சிம்மக்கல்ல இருக்கிற சொக்கநாதர் திருக்கோவில் நவ கிரகங்கள்ல ஒருத்தரான புத பகவானுக்கு உரிய தலம். ஆதி காலத்துல இருந்தே புத பகவானுக்குரிய தலமாக போற்றப்படுது. இதே மாதிரி மற்ற நவகிரகங்களுக்கும் இங்க திருத்தலங்கள் இருக்கு. மற்ற திருத்தலங்களையும் பார்க்கணும்ன்ற ஆவல் இருந்தா சொல்லுங்க, கண்டிப்பா சொல்றேன். மூலவர் சங்க காலத்துல இருந்தே இந்த திருத்தலத்துல உறைந்திருக்கிறாரு. சங்ககால புலவரான இடைக்காடருக்கு அருள் புரிந்தவர். அவருக்காக தான் சிவபெருமான் இந்த தலத்துல தோன்றினாரு. மூலவர் அம்மன் சிறப்புகளை சுருக்கமா பார்த்தரலாம். மூலவர் ஆதி சொக்கநாதர். இவருக்கு சொக்கநாதர், பழைய சொக்கநாதர் அப்படின்னு பிற பெயர்களும் இருக்கு. அம்மனுடைய பெயர் மீனாட்சி. தலமரம் கடம்ப மரம். தீர்த்தம் வைகையாறு. இந்த தலத்துடைய புராண பெயர் வடதிரு ஆலவாய். இப்ப இருக்கிற பெயர் மதுரை. வடதிரு ஆலவாய் ஆகாயத்திற்குரிய தலம். தென் திரு ஆலவாய் முன்னமே பார்த்துட்டோம். அந்த திருத்தலம் நெருப்புக்குரிய திருத்தலம். மதுரை மாநகரத்துக்குள்ளேயே இந்த திருத்தலம் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, மீனாட்சி அம்மன் திருக்கோவில்ல இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோவில் இருக்கு. மதுரையில இருக்கிற பஞ்சபூத தலங்களை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த வாரம் என்ன கோவில்? அதிசயமான முருகன் கோவில் ஒன்ன பார்க்கலாம். இந்த தலத்துல முருகனுக்கு 6 முகங்கள் இல்ல, 4 முகங்கள் மட்டும்தான் இருக்கு. ஏன் இப்படி? நம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.